மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விதத்தில் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஜென்ம குருன்றாங்களே, இப்போ ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வரும்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜென்மகுரு வருது. ஸோ ஜென்ம குருனாலே குறிப்பாக மிதுன ராசி அன்பர்களில் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் உடல் நலம் பாதிப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடல் நலனை மிகவும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், கரெக்டாக சாப்பிடணும். அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகள் என்று சொல்லுவாங்க இல்லையா, சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் அது மிதுனராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதுக்காக ஒரு ஸ்வீட் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்றது தான் என்னோடய கருத்து. ரொம்ப ஆசைப்படாதீங்கன்ற மாதிரி கரெக்டாக அந்த டயட்லாம் கரெக்டாக இருந்தீங்கன்னா, தேவையற்ற அதிகமான அந்த சுகர் அதிகமாகிடுச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, 500 ஆகிடுச்சு 400 ஆகிடுச்சுலாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் கட்டுப்படுத்திக்கொள்ள நல்லது. ஏன்னா குரு வர ஜென்மத்தில் வர்றதால ஹெல்த்து தான் ரொம்ப பாதிக்கும். ஸோ அதனால் உடல் நலனை மிகவும் கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். பணவரவுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா 5வது பார்வையாக குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து உங்கள் புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தைகளுக்கு நல்ல ஒரு விசேஷங்கள், திருமண சுப காரியங்கள், அவங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும்.